வாக்கு திருட்டு ஜீரோ ஹவுஸ் நம்பர். சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து கூறிய வார்த்தைகள் இவை. ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி பதிலளித்திருக்கிறது தெரியுமா? இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி சமீபத்தில் குற்றம் சாட்டினார். சில இடங்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதீதமாக அதிகரித்தது, வாக்காளர்கள் நீக்கப்பட்டது ஆகியவை குறித்து இந்த குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்கு திருட்டு என குற்றம் சுமத்தும் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது நாட்டிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வாக்கு திருட்டு போன்ற சொற்களை பயன்படுத்துவது மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் மற்றும் லட்சக்கணக்கான தேர்தல் பணியாளர்களின் நேர்மையின் மீதான தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டார். பலரது வீட்டு எண்கள் 0 என இருப்பது குறித்து பதிலளித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், ஒருவரிடம் வீடு இல்லாத போதும் அவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கலாம். வீடு இல்லாதவர்களின் முகவரி என்பது அவர்கள் இரவு தூங்கும் இடம்தான். சில நேரங்களில் அது சாலையின் ஓரமாக இருக்கலாம், சில நேரங்களில் பாலத்தின் கீழ் இருக்கலாம். இவ்வாறு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டவர்களை போலி வாக்காளர்கள் என்று அழைப்பது தவறு என குறிப்பிட்டார். பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் செய்வதன் மூலம் புதிய வாக்காளர்களை சேர்த்தும் பிற வாக்காளர்களை குறைத்தும் பீகார் தேர்தல் முடிவை திருட முயற்சி செய்வதாக ராகுல் காந்தியும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய ஞானேஷ்குமார், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கூறுகிறது. தேர்தல் ஆணையம் செய்கிற வேலை சட்டபூர்வமானது என்றார். வெள்ளத்தால் பீகார் மாநிலம் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் செயல்முறை ஏன் செய்யப்படுகிறது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கேள்வி எழுப்பியது. இதேபோல் செய்தியாளர் சந்திப்பிலும் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம், பீகாரில் 2003ஆம் ஆண்டில் ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடத்தப்பட்டது. அப்போது அது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த முறையும் அது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று கூறியது. வாக்காளர் எண் தொடர்பாக 2 வகையான பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியது. ஒரு வாக்காளர் எண், பல நபர்கள். ஒரே நபர், பல வாக்காளர் எண்கள். மக்கள் வீடு மாறும்போது பழைய இடத்திலிருந்து பெயரை நீக்க மறக்கிறார்கள். அதனால் ஒரே நபருக்கு 2 இடங்களில் பெயர் வருகிறது. ஒரே நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கும் போதும் அவரது வாக்காளர் எண் வேறுபட்டிருக்கும் போதும் அவை டூப்ளிகேட் ஆவதாக கூறிய தேர்தல் ஆணையம், அந்த நபர் தனது இடத்தை மாற்றியமைத்தாலும் பழைய பட்டியலில் இருந்து தனது பெயரை நீக்காததால் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டதாக விளக்கமளித்துள்ளது. இது போன்ற வாக்காளர்களின் பெயரை பிற இடங்களில் இருந்து நீக்காதது ஏன் என ராகுல் காந்தி தனது செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர், ஒரே பெயரில் பலர் இருப்பதால் யாரோ ஒருவரின் வேண்டுகோளின் பேரில் தேர்தல் ஆணையத்தால் யாருடைய பெயரையும் நீக்க முடியாது என்று தெரிவித்தார். குறைந்தபட்சம் பீகார் தேர்தல் வரை எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் சரத் குப்தா நம்புகிறார். பிபிசியிடம் பேசிய பத்திரிகையாளர் பிரமோத் ஜோஷி, ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் மற்றும் அரசாங்கம் ஆகிய இரண்டுக்கும் எதிரானவை. தேர்தல் ஆணையம் மட்டுமே பதில்களை வழங்கியது. ராகுல் காந்தி 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணையம் கூறுகிறது. ஆனால் ராகுல் காந்தி அவ்வாறு செய்ய மாட்டார் என்றே நினைக்கிறேன் என்கிறார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது. இதில் இன்னொரு விஷயமும் இருப்பதாக கூறுகிறார் பிரமோத் ஜோஷி. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்னிட்டு பீகாரில் இந்தியா கூட்டணியினர் பேரணி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இந்த சந்திப்பை நடத்தியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பாக அவர் பேசும்போது, நாம் நேரத்தை பற்றி பேசினால் தேர்தல் ஆணையத்தின் பதிலும் நிச்சயமாக அரசியல் சார்ந்ததுதான். ராகுல் காந்தி அல்லது அவரது கட்சி பீகாரில் இதனை அரசியலாக்குவது போல அதே தேதியில் தேர்தல் ஆணையம் அரசாங்கத்தின் சார்பாக தனது நிலைப்பாட்டை முன்வைத்தது என்று பிரமோத் ஜோஷி விளக்குகிறார்.